கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. இன்றைய வேதவசனம் மத்தேயு 12:50. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான் என்றார். மார்க்கு 3:31 முதல் வாசிக்கிறோம். அவருடைய சகோதரரும் தாயாரும் வந்து வெளியே நின்று அவரை அழைக்கும்படி அவரிடத்தில் ஆள் அனுப்பினார்கள். அவர்களுக்கு இயேசு சொன்னது, என் தாயார் யார், என் சகோதரர் யார் என்று சொல்லி தம்மை சூழ உட்கார்ந்திருக்கிறவர்களை சுற்றி பார்த்து, இதோ என் தாயும் என் சகோதரர்களும் இவர்களே, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் எனக்கு சகோதரியும் எனக்கு தாயுமாய் இருக்கிறான் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். இயேசு தமது சொந்த குடும்பத்தை அவமதிக்கவில்லை, அதைவிட தேவ சித்தம் முக்கியமானது என்பதை சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்து தேவனுடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிபவர்களே இயேசுவுக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாயிருக்கார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். மத்தேயு 10:37 வாசிக்கிறோம், தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். நாம் தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு நம்முடைய குடும்பம் தடையாய் இருக்கக்கூடாது. நம்முடைய குடும்பத்தின் மேல் நாம் வைக்கும் அன்பை விட நாம் இயேசுவின் மேல் அதிகமான அன்பை வைக்க வேண்டும். நாம் தேவ சித்தம் செய்ய நம்மை பரிசுத்தத்திற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 4:3 வாசிக்கிறோம், நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. நாம் பரிசுத்தமாய் வாழ நாம் கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து கொள்ள வேண்டும். நாம் மனுஷருக்கு பிரியமானதை செய்து கர்த்தருடைய கட்டளைகளை தள்ளக்கூடாது. யோவான் 4:34 வாசிக்கிறோம், நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். தேவனுடைய சித்தத்தை செய்வதே இயேசுவின் போஜனமாக இருந்தது. லூக்கா 2:48-49 வாசிக்கிறோம், அவருடைய தகப்பனும் தாயும் அவரை விசாரத்தோடே தேடின போது, நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள், என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியதென்று அறியீர்களா என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, நாம் தேவனுடைய சித்தத்தை செய்ய எப்போதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகளாய் இருக்க வேண்டும். இதற்கு தடையாய் இருக்கிறதை நாம் விட்டு விலக வேண்டும். மத்தேயு 12:50 வாசிக்கிறோம், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான் என்றார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.